இந்த நாளுக்கான இந்த பிரார்த்தனை நம் வாழ்க்கையின் மீதும் நம்முடைய பொருளாதாரத்தின் மீதும் ஒரு பாதுகாப்பு அளிக்கிற ஜெபமாய் இந்த ஜெபம் அமையப் போகிறது. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவேன். காலையிலே உமக்கு நேராக ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. வீம்புக்காரர், பொல்லாதவர்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் நீர் வெறுத்து ஒதுக்குகிறீர். பொய் பேசுகிறவர்களை நீர் அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தாவே நீர் அருவருக்கிறீர். அவர்கள் செய்கையில் அவமாக்குகிறேன். நானோ உமது மிகுந்த கிருபையினால உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியில நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை. அவர்கள் வழிகள் கேடுபாடு உள்ளது. அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளால் விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களே, அவர்களை சிதறடித்து அவர்களை நிர்மூலம் பண்ணுவீராக. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். நீர் கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அவரை ஆசீர்வதிப்பீர். அவர்களை ஜெயமெடுக்க செய்வீர். அவர்கள் வாழ்க்கையை பாதுகாப்பீர். அவர்கள் போக்கையில் வாழ்க்கையிலும் நீர் அவர்களோடு இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்வீர். கர்த்தர் நம்மை இந்த நாளில் ஆசீர்வதிப்பார்.